சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர். இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருதரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருதரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதுவரை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஆதரித்து வந்திருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் இந்த வேளையிலே உம்முடைய பெரிதான கிருபை எங்களோடு விளங்கப் போகிறபடியால் மகிமை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கிரியை நடப்பிக்கிறீர். உமக்கு மகிமை உண்டாகட்டும்.
உம்முடைய சத்திய வசனங்களை சற்று நேரம் தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் மகிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படி, சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர்களை வழிநடத்தும்படி உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக அவர் சுற்றித் திரிந்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் பேசின ராஜ்யத்தின் வசனங்களில் ஒன்று. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆம், கர்த்தருடைய நாமத்தில் நம்ம எந்த இடத்துல ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தில் நம்ம கூடியிருந்தாலும் நம் நடுவே கர்த்தர் வருகிறார், இருக்கிறார். யோவான் ஸ்நானன் இஸ்ரவேல் ஜனத்தை, யூதர்களை பார்த்து, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொன்னான். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஆனால் இன்று வரை இஸ்ரவேல் ஜனம் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக தான் காணப்படுறாங்க. ஆனால் இன்றும் ஆண்டவராக இயேசு அந்த தேசத்தின் நடுவே இருக்கிறார், அந்த ஜனத்தின் நடுவே இருக்கிறார். கர்த்தருடைய மனக்கண்களை திறக்கும் பொழுது நம் நடுவே நின்று கொண்டிருக்கிறவர் யாரென்று அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தேவ ஜனத்தின் நடுவே அவர் இருக்கிறார். ஆம், நம் நடுவே இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர். ஆண்டவர் சொன்னாரு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு, சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்தார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் கடைசி 6வது வசனம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், நம் நடுவிலே அவர் பெரியவர். நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து சத்தமிட்டு நாம் அவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தும் போது இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவர். அவர் பெரியவர், அவர் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் பெரியவர். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவன். கர்த்தர் பெரியவர், உன் நடுவே பெரியவர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் பெரியவர். எதுக்காக பெரியவர்? நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வதற்காகவே அவர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். செப்பனியாவை கொண்டு கர்த்தர் உரைக்கும் பொழுது அவர் நடுவில் இருக்கிறார். உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று அங்கே தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் பெரியவர், ஆக்கினைகளை அகற்றுகிறவர். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற சிட்சைகள், தண்டனைகள், தேவனுடைய கோபம், அவைகளால் வந்த பல
வியாதி, பலவீனம், கஷ்டம், ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். தீங்கை காணாதிருப்பாய். அவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், ஆக்கினைகளை அகற்றுகிறவர், சத்துருக்களை விலக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினையா, சில சிக்ஷைகளா, சில தண்டனைகளா? ஆக்கினையை அகற்றுகிறவர், சத்துருக்களை விலக்கினார். உலகம், மாம்சம், பிசாசு இதெல்லாமே சத்துரு. இன்றைக்கு உலகத்தால, மாம்சத்தால, மனுஷரால, பிசாசால சோதிக்கப்படுறோமா? பிரச்சனைகளா, சோதனைகளா, வேதனைகளா? சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். ஆகையால் நீ இனி தீங்கை காண்பதில்லை. ஏன்னா உன் நடுவே இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், அவர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் அதன் நடுவிலே இருக்கிறார். ஆகவே அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சங்கீத புத்தகத்தில் எழுதியிருக்குது. 46:5 கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சகாயம் பண்ணுகிறவர். சபைக்கு, எருசலேமுக்கு அவர் சகாயம் பண்ணுகிறவர். ஆகவே யாரும் அசைக்க முடியாது. தேவ ஜனத்தை அசைக்க முடியாது. அதிகாலையிலே கர்த்தர் அதுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஏன்னா அது நடுவில் இருக்கிறார். கர்த்தர் அதன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நடுவே இருக்கும் போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அவர் வல்லமையுள்ள தேவன். நம்முடைய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார் என்று செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம் நடுவே இருக்கிற கர்த்தர் யார்? நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் போதுமானவர். நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் அவர் போதுமானவர். ஏதோ அவரால் முடியல, அதனால நான் இன்னொரு இடத்தை தேடி போறேன் என்று கர்த்தரை விட்டு விலக வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார், விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற துன்பங்களா, பிரச்சனைகளா, சோதனைகளா, வேதனைகளா, கர்த்தர் அவை எல்லாவற்றினின்றும் ரட்சிக்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே கர்த்தர் நடுவில் இருந்தா சமாதானம், சமாதானம். அவரோடு கூட இருந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். நான் உயிர்த்தெழுந்தார் என்று ஸ்திரீகள் சொன்ன காரியத்தை இவங்க நம்பாம, இனிமே யூதர்களுக்கு பயந்து ஒரு மேல் வீட்டு அறையில கதவு ஜன்னல் எல்லாம் அடைச்சு உள்ளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உயிர்த்தெழுந்த அன்று மாலையிலேயே சாயங்கால வேளையில அவர்கள் நடுவே பிரத்யட்சமாய் இறங்கி நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தர் நடுவே, கர்த்தர் நடுவில் இருக்கிறபடியால் சமாதானம். கர்த்தர் அவர்கள் ஏன்னா யாரோட உள்ளத்திலும் சமாதானம் இல்லை. அப்படி பயந்து கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுறாங்க. அதை நம்பவா வேண்டாமா? அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படுவார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். புறஜாதிகளால் அவர் பாடுபட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு புரியாத காரியமா இருந்துச்சு. இப்பொழுது உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் இவர்களும் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மத்தியிலே வந்து இறங்குகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
19 அல்லனா 26 ஏதாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்படியே 8 நாள் கடந்தது. 8வது நாள் 8 நாளைக்கு பின்பு மீண்டும் அவர்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். நடுவே வந்து நின்று சமாதானம். கர்த்தர் நடுவே இருக்கிறார். எங்க 2 பேர் 3 பேர் கர்த்தருடைய நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து இறங்குகிறார். தேவஜனம் வந்து கூடுகிறாங்க. சபையாய் தேவனுடைய பிள்ளைகள் வந்து கூடுகிறார்கள். சபை நடுவே கர்த்தர் இருக்கிறார். சபையை அவர் கட்ட சொன்னதே ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உண்டாக்க சொன்னதே, நான் உங்கள் நடுவில் நான் வாசமாய் இருக்க வேண்டும், அதற்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி எழுப்புங்க, ஒரு வாசஸ்தலத்தை எனக்கு கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொன்னார். தேவஜனங்கள் ஒன்றாக கூடக்கூடிய இடத்திலே கர்த்தர் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே நான் அவர்கள் நடுவில் இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுவார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவே, தேவ ஜனத்தின் நடுவே நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. அதுக்குதான் ஆசரிப்பு கூடாரம். முதலா கர்த்தருடைய ஆலயம் ஆசரிப்பு கூடாரமாக கட்டி எழுப்பப்பட்டது. அப்புறம் தான் ஆலயம் வருது. இன்றைக்கு சபை, நாமே சபை. நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண வேண்டும். கர்த்தர் சபை நடுவே இருக்கிறார். தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடும் பொழுது சபை நடுவே, ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவே, தேவ ஆலயத்தின் நடுவே, சபையின் நடுவே கர்த்தர் இருக்கிறார். யோவான் தரிசனத்தில் பார்க்கிறார், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் அவர் பத்மு என்ற தீவிலே சிறை வைக்கப்பட்ட போது ஆவிக்குள்ளாக்கப்பட்டார். கர்த்தர் அவரை தரிசனத்திலே எடுத்துக்கொண்டு போய் கடைசி நாட்களிலே பூமியில் என்ன நடக்கும், பரலோகத்தில் என்ன நடக்கும் என்று எல்லாத்தையும் அவர் காமிக்கிறார். அந்த பத்மு தீவிலே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு யோவானை சந்திக்கிறார். இடி முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம். அவன் பார்க்குறான் 7 பொன் குத்து விளக்குகள். அதன் நடுவே ஆண்டவராகிய இயேசு உலாவிக் கொண்டு இருக்கிறார். அந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் என்ன என்று அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும். ஆசியா கண்டத்திலே இருக்கிற 7 பட்டணத்தில் இருக்கிற 7 சபைகள். அந்த 7 சபைகள் 7 பொன் குத்து விளக்குகள். அவர் கையிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த 7 சபையிலும் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தூதுகளை அறிவிக்கக்கூடிய சபையின் தூதர்கள் தெய்வ ஊழியர்கள். அதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே, நடுவிலே நிலையங்கி தரித்தவராய், பொற்கச்சை கட்டினவராய் அவர் அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல. அப்படியே 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சபைக்கு பேசுகிறார். முதல் குத்து விளக்குக்கு எபேசு சபை, எபேசு சபையோடு கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசும் போதும் அங்கே என்ன சொல்ல, கர்த்தர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, சபை நடுவே உலாவுகிறார். சபை நடுவே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையின் நடுவே மத்தியிலே
ஆசரிப்பு கூடாரம் அமைத்த பொழுதும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். 2 கேருபீன்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். சிறகுகளை விரித்து அவைகள் கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அது கிருபாசனம். அந்த 2 கேருபீன்கள் மத்தியிலே நடுவிலே இருந்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அந்த கேருபீன்கள் மத்தியில இருந்துதான் கர்த்தர் அன்றைக்கு பேசினார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் முன்னோடே சொல்லுவேன். கர்த்தர் அங்கிருந்தா பேசுறார். நடுவே இருந்து பேசுகிறார். அந்த கேருபீன்கள் மத்தியில் இருந்து நடு இடம்னாலே இது கர்த்தருக்குள்ளது. நம்ம 2-3 பேர் கூடினோமா கர்த்தருடைய நாமத்துல நடுவில் கர்த்தர் இருக்கிறார். சபையாய் கூடி வந்தோமா சபையின் நடுவே கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு அவங்க போறாங்க. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு அவர்கள் போகும் பொழுது வனாந்திர மார்க்கமாய் 40 வருடம் போனாங்க. அவங்க துவக்கத்திலேயே சிவந்த சமுத்திரத்தை கடந்து போறாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அது வெட்டாந்தரையாய் அவர்களுக்கு 2ஆய் பிளந்தது. வெட்டாந்தரையிலே நடந்து போறாங்க. சமுத்திரத்தை கடந்து சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் பிரயாணம் போகும்போது சமுத்திரத்தின் நடுவில் கடக்குறாங்க. பிசாசும் சத்துருவும் அதே மாதிரி சமுத்திரத்தின் நடுவில் வரான். நம்ம எப்பயும் நினைவாக வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் நடுவே இருக்கிறார். ஆனா சாத்தானும் நடுவில் வரான். ஏன் கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு? சத்துருவை முறியடிப்பதற்காக. சமுத்திரத்தின் நடுவே தேவனுடைய ஜனங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனைகளும் வருகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக இருந்தது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அவங்களும் நடுவுல வராங்க. யோபு புஸ்தகத்தில் இருக்கும் தேவபுத்திரர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவே சாத்தான் வந்தான். நடுவுல சாத்தானும் வரான். கர்த்தர் நடுவே இருக்கிறார். சத்துருக்களை கவிழ்த்து போடுவார். இங்கே பார்வோன் குதிரைகள் பூண்ட ரதத்தோடு அவனுடைய சேனைகள் புறப்பட்டு வருகிறது இஸ்ரவேலரை முறியடிக்க. இவர்கள் மூட்டை முடிச்சோட குழந்தை குட்டிங்களோட அவங்க சமுத்திரத்தின் மத்தியில கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ரதத்துல வரான், மின்னல் வேகத்துல. எப்படி இருக்கும்? பின்னால திரும்பி பார்க்கிறாங்க. அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனால் நடுவே கர்த்தர் இருக்கிறார். சமுத்திரத்தின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஆகவே அந்த பார்வோனுடைய சேனையை கலங்கடித்தார். அந்த ரதங்களின் உருளைகள் கலண்டு போகவும் அவர்கள் வருத்தத்தோடு அந்த ரதத்தை நடத்தவும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவர்களுடைய தேவன் நம்மோடு யுத்தம் செய்கிறார் என்று ஓடுறதுக்கு பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் விடல. சமுத்திரத்தின் நடுவே கர்த்தர் அவர்களை கவிழ்த்து போட்டார். ஏன்னா சமுத்திரத்தின் நடுவில் கர்த்தர் வருகிறார். தேவ ஜனத்தின் நடுவே அவர் இருக்கிறார். விடிய காலத்துல அதிகாலையில தேவன் மகிமைப்பட்டார். மோசே இவங்க கரை சேர்றாங்க. மோசேயை நோக்கி ஆண்டவர் சொன்னார், உன் கோலை எடுத்து சமுத்திரத்தை ஒன்றாக இணைத்து விட்டு. கோலை வைத்து சமுத்திரத்தை பிளக்கச் சொன்ன தேவன்
இப்பொழுது இணைக்க சொல்லுகிறார். பார்வோனுடைய சேனைகள் ஒருவர் கூட மிஞ்சல. அத்தனை பேரும் சமுத்திர ஜலத்தில் அவங்க கவிழ்க்கப்பட்டு போனாங்க. 27, 28 வசனங்களை வாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஒருத்த கூட மிஞ்சல. 30வது வசனத்துல அத்தனை பேரும் மடிந்து அவங்களுடைய பிணத்தை கரையில் அவங்க பார்க்க முடிச்சது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தின் நடுவே இருக்கிறார். சத்ருவின் நடுவில் வருது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காய் வைராக்கியம் கொண்டவர். சத்துருக்களை கவிழ்த்து போடுகிறார். ஆம் அருமையானவர்களே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பயங்கரமான உலகம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு, சொந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். அதுக்கு போற வழிதான் கானானுக்கு போகிற மார்க்கம், தேவன் நியமித்த மார்க்கம். அது சிவந்த சமுத்திர வழி. அப்படியே நம்ம பரம கானானுக்கு போறோம். பரலோக ராஜ்யம் பரம கானானுக்கு நம்ம யாத்திரையில் இருக்கிறோம். இப்போ எகிப்தாகிய உலகத்தை விட்டு, உலகத்தை மறந்து, நாம் உலகத்தார் அல்ல, நாம் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள். பரம கானானை நோக்கி நாம் எல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பரம கானானுக்கு போகக்கூடிய பாதையும் சிவந்த சமுத்திரம் தான். தண்ணீரை கடந்துதான் போகணும். தண்ணீரை கடக்காம பரலோகத்துக்கு பாதை இல்லை. அதனாலதான் தீர்க்கதரிசி எழுதி வைத்தார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று ஏசாயா சொல்லுவர். ஆகவே நம்மளும் தண்ணியை கடந்துதான் ஆகணும். நம்மளும் ஆறுகளை கடந்துதான் ஆகணும். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். தண்ணீர் என்று சொல்லும் போது நம்ம உண்மையாவே சிவந்த சமுத்திரத்துக்கு போய் அது வழியா தான் போகணும் என்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரம் என்பது, தண்ணீர் என்பது, அது வேற ஒரு அர்த்தம். சத்துரு, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரம், நம்முடைய வாழ்க்கையில வெள்ளம் என்பது சத்துரு. ஏசாயா 59:19 கர்த்தருக்குள் பூரிப்பான். கடைசி பாகத்தை மாத்திரம் வாசி. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவரும் மத்தியில தான் இருக்கிறார். சத்துருவும் நடுவுல தான் இருக்கிறான். பார்வோனின் சேனை சமுத்திரத்தின் நடுவுல, கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவரை நடுவே இருக்க கட்டளையிட்டார் என்று தீர்க்கதரிசி சொல்லுவான். ஏசாயா 63:12 கர்த்தருடைய ஆவியானவர் நடுவே இருக்க தேவன் கட்டளையிட்டார். வாசிங்க. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை, அவர்கள் நடுவிலே, நம் நடுவிலே, சபையின் நடுவிலே, தேவஜனத்தின் நடுவிலே பரிசுத்த ஆவியையும் இருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகவே சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருவுக்கு எதிராக நமக்கு ஜெய கொடியேற்றுகிறார். ஆகவே வெள்ளம் என்றால் என்ன? சிவந்த சமுத்திரம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு எதிராய் வரக்கூடிய சத்துரு. உலகம் ஒரு சத்துரு, நம்முடைய மாம்சமே நமக்கு ஒரு சத்துரு, மனிதர்கள் சத்துரு, சாத்தான் ஒரு சத்துரு, இவைகள் எல்லாம் சத்துரு தான். ஆகவே உலகம், மாம்சம், பிசாசு என்று ஒரு 3 சத்துருக்களை நம்ம பார்க்கலாம். மனிதர்களால், உலகத்தால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள். அது இந்த நாட்களில் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள்
ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க, ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, சுதந்திரமாக கர்த்தரை தொழுது கொள்ள முடியாமல் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆகவே வெள்ளம் என்றால் அது சத்துருவால் வரக்கூடிய போராட்டங்கள். அப்படியே வெள்ளம் என்றால் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை அந்த பெண் உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும், அந்த தண்ணீர்கள் என்ன? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அது பாஷைக்காரருமாம். அந்த வெள்ளம், அந்த தண்ணீர் என்றால் என்ன? ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் கூட்டங்களும். அதோடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த பெண் ஒரு பெண் தண்ணி மேல உட்கார்ந்திருப்பா. அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கும்? 18வது வசனத்தில் அது அர்த்தம், அந்த பெண்ணுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. நீ கண்ட அந்த ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே. உலகம் அவள் உட்கார்ந்திருக்கிற அந்த தண்ணி, அது ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், கூட்டம். அப்ப வெள்ளம், தண்ணீர், சிவந்த சமுத்திரம் என்றா சத்துரு, அப்புறம் உலகத்து ஜனங்கள் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களால் நமக்கு போராட்டம் இல்லையா? சத்ருவால நமக்கு பிரச்சனை இல்லையா? ஜனத்தினால நமக்கு போராட்டங்கள் இல்லையா? உன் வீட்டாரையே சத்துரு என்று வேதத்தில் எழுதியிருக்குது. நம்முடைய வீடே நமக்கு எதிராக இருக்கும், நம்முடைய உறவினர்கள் எதிராக இருப்பாங்க, நம்முடைய பந்துக்கள், உடன்பிறப்புகள், ஏன் பெற்ற தாய் தகப்பன். இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் அநேகர் சொல்ல நாம் கேட்கிறோம். ஆகவே வெள்ளத்தை கடந்துதான் நம்ம பரமகானான் போகணும். எப்படி இஸ்ரவேல் ஜனம் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தின் இளைப்பாறுதலை பெற சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்களோ, அப்படியே நம்முடைய வாழ்விலும் கூட சில துன்பங்களை கடந்து நம்ம அவசியமான சில துன்பங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். என்றால் பரலோகத்துக்கு போகிற பாதை, பரலோக ராஜ்யம் என்பது ஒரு விசாலமான பாதை வழியாய் செல்லக்கூடியதல்ல. அது இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கும், ஜீவனுக்கு போகிற வாசல் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமா இருக்கும். பிரச்சனையே இருக்காது, கஷ்டமே இருக்காது, சோதனையே இருக்காது, துன்பமே இருக்காது. ரொம்ப விசாலமா சந்தோஷமா நல்ல ஜாலியா போகலாம். ஆனா போக 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 அது கெட்டில கொண்டு போய் அக்னியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே கொண்டு போய் தள்ளும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் மேடு பள்ளம், இடுக்கமோ நெருக்கமோ, சில கஷ்டங்கள், துன்பங்கள், சத்ருவினால சில பிரச்சனை, மனிதர்களால சில பிரச்சனைகள், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்க நெருக்கம். ஆகவே தண்ணீர்களை கடக்கும் போது, பசிங்க 43:2, எசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களா? இஸ்ரவேல் ஜனம் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்தார், நடுவே இருந்தார். சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே சத்துருக்களை கவிழ்த்து போட்டார் கர்த்தர். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர்களை கடக்கக்கூடிய ஒரு அனுபவம், சத்துருவால் வரக்கூடிய சோதனைகளும் மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தான் தண்ணீர்கள். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது ஒன்னும் புரளாது. கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், புரளாது. நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? மனிதன் எனக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லலாமே என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் நடுவே இருக்கிறார், ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று தைரியமாக நம்ம சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துல மாத்திரம் அல்ல, அக்கினிக்குள்ளும் செல்றாங்க. பரலோகத்துக்கு போகிற பாதை தண்ணி வழியா, அக்கினி வழியா, மேடு வழியா, பள்ளத்து வழியா,
அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து இப்படியெல்லாம் நித்தியத்துக்கு போகிற பாதை இடுக்கமும் வழி நெருக்கமும் தான். தேவனுடைய ஜனங்கள் வெள்ளத்துக்குள்ள கடந்து போனாங்க, கர்த்தர் நடுவே கூட இருந்தார். அக்கினிக்குள்ள நடுவே கடந்து போனாங்க, அக்கினியின் நடுவில் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் நடுவே இருக்கிற தேவன், சபை நடுவே இருக்கிற கர்த்தர். தேவ ஜனங்கள் வெள்ளத்துல போகும்போது நடுவே கூட இருக்கிறார், எப்பொழுதும் கூட இருக்கிறார். அக்கினிக்குள்ள போகும்போதும் கர்த்தர் கூடயே இருக்கிறார். அவர் அக்கினியின் நடுவிலிருந்து அவர் பேசுகிற தேவன். மோசே மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்த பொழுது ஒரு அற்புத காட்சியை கண்டானாம். முச்செடி பற்றி எரியுது, நெருப்பு பற்றி எரியுது. ஆனால் முச்செடி அது வெந்து போகல. இது என்ன அற்புதமா இருக்குது! அது பசுமையா இருக்குது, பச்சையாவே இருக்குது. ஆனால் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதே, ஒரு அற்புத காட்சி. நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று அவன் கிட்ட போய் பார்த்தான். அந்த அக்கினியின் நடுவிலிருந்து, முச்செடியின் நடுவிலிருந்து மோசே மோசே என்று கர்த்தர் அவனை கூப்பிட்டார். அக்கினியின் நடுவே கர்த்தர் இருக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அக்கினியின் நடுவே, வெள்ளத்தின் நடுவே மாத்திரமல்ல, தேவ பிள்ளைங்க அக்கினி கிட்ட போனாலும் அவர் அக்கினியின் நடுவில் கர்த்தர் கூட இருக்கிறார். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். இன்னும் அக்கினியின் நடுவே இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கட்டளைகளை கொடுத்தார், பேசினார். ஜனங்கள் எல்லாருமே பார்த்தாங்களாம். பார்த்தும் நாம் இன்னும் சாகலையே என்று அவங்க சொல்லிக் கொள்ளுவாங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை பாருங்க. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்கள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய, ஆனால் அந்த சீனாய் மலையின் சிகரத்திலே அக்கினி பற்றி எரியுது. வானலாவிய அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சீனாய் மலையின் சிகரத்துல ஜனங்கள் பார்க்கிறாங்க. இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசினார், ஜனங்களோட பேசுகிறார். ஜனங்களுக்குள்ள கட்டளைகளை கொடுக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். அக்கினியின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பேசினார். 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 24 பாருங்க. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். எல்லாரும் கேட்டாங்க, தேவஜனங்கள் கேட்டாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசினார். ஆனா அவங்க அதை சகிக்க மாட்டாமல் இருந்தாங்க. பயந்து, ஐயோ இனி இந்த சத்தத்தை கேட்க வேண்டாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நடுவில், வெள்ளத்தின் நடுவில், சோதனையா, துன்பமா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, கர்த்தர் நம் நடுவே. எதற்காக? பெரியவர். ஆக்கினைகளை அகற்றுவதற்காக, சத்துருக்களை விலக்குவதற்காக, தீமைகளை நீக்கி போடுவதற்காக, அவர் வல்லமையுள்ளவராய் நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். எப்படி பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளை சமுத்திர ஜலத்தில கவிழ்த்து போட்டாரோ, அப்படியே நம்முடைய வாழ்வுல கர்த்தர் நமக்கு எதிராய் இருக்கக்கூடிய சாத்தானின் சதி திட்டங்கள், சத்துருடைய பொல்லாத யோசனைகள் எல்லாவற்றையும்
கத்தர் முறியடிக்கிற தேவன். கத்தர் நம் நடுவே. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார். அவர் இன்னும் சொல்லுவாரு, எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவே நான் மகிமைப்படுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார். தேவஜனத்தை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாயிருந்து நடுவே கத்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுகிற தேவன். ஆம் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவை. கொள்ளை நோய் 2020, 2021, இன்னும் 2023 விட்டு வைக்காது போல உருமாறி வெவ்வேறு பெயர்களிலே இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. 3ஆம் அலை என்று சொல்லுகிறார்கள். அலை அலையாய் கொள்ளை நோய் இப்பொழுது மிக வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதாம். கிட்டத்தட்ட 40-45 நாடுகளிலே பரவி கொண்டு இருக்கிறதாம். நம்முடைய நாட்டிலும் வட இந்தியாவில் 7 பேருக்கு வந்திருக்குதாம். இதோ நம்முடைய தமிழ்நாடு ஒன்று இல்லாத போல காணப்பட்டாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் நடுவே இருக்கிறார். அவர் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவே மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். கர்த்தர் ஒருவரே நமக்கு இந்த உலகத்தில் அடைக்கலமானவர், புகலிடமானவர், தஞ்சமானவர், நம்முடைய வாழ்வுக்கு அவர் போதுமானவர். ஆம் அருமையானவர்களே, நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஏதோ புதுமை என்று நாம் திகைக்க கூடாதாம். நம் நடுவே பற்றி எரியக்கூடிய அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். நமக்கும் வரலாம், வரக்கூடாது என்று அல்ல. நாமும் உலகத்தில் தான் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். எல்லாருக்கும் வர்றது சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாக தான் சம்பவிக்கும். எல்லாருக்கும் எல்லாமே வரும். ஆனால் நம்மை தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க போறதில்லை. கர்த்தர் நம்மை காப்பார், நம்மை தூக்கி எடுப்பார். பேதுரு எழுதும் போது அவர் சொல்லுவார், உங்கள் நடுவே இருக்கு பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை. இது என்ன சோதனை, இது என்ன துன்பம், யாருக்குமே வராதது என் வாழ்க்கையில வந்துருச்சே, புதுமை என்று திகையாமல். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13. பிரியமானவர்களே, நம்மை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். நாம திகைக்க கூடாது. எல்லாருக்கும் வந்ததுதான். உலகத்தாருக்கு எப்படியோ நமக்கு அப்படிதான். உலகத்தாருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர். நாம் இதில் தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு போக்கையும் வழியும் தேவன் உண்டு பண்ணுகிறார். அதை தாங்கிக் கொள்ள பலனும் கொடுக்கிறார். ஆகவே சோதனைகளை புதுமை என்று நம்ம எண்ணாதபடி. அடுத்த வசனம் 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி, நாம் சந்தோஷப்படும்படி, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்படணுமா? நமக்கு ஒரு பாடு வந்தா சந்தோஷப்படணும். கர்த்தர் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், சபையின் நிமித்தம் பாடுகள் வந்தா சந்தோஷப்படணும். நம்ம தப்பு செய்து நமக்கு ஒரு தண்டனை வந்துருச்சா, நாம தப்பு செய்து பாவம் செய்து அநியாயம் செய்து நம்ம சோதிக்கப்படுறோமா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும். ஆனா கர்த்தர் நிமித்தம், நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின் நிமித்தம், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிமித்தம், நாம் அட்டன் பண்ற சபையின் நிமித்தம் நமக்கு ஒரு துன்பமா சந்தோஷப்படணும் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினியை கடந்து போகக்கூடிய அனுபவம்.
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 தாசர்கள் அக்கினி வழியா தான் கடந்து போனாங்க. நேபுகாத்நேச்சார் 60 அடி நீளம் 6 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய தங்கத்துல பொற்றிலையை உண்டு பண்ணி அதை பிரதிஷ்டை பண்றாங்க. இன்னிசை வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த சிலைய எல்லாரும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். இதில் யாராகிலும் இந்த பிரதிஷ்டைக்கு வந்து தாழ விழுந்து பணிந்து கொள்ளாவிட்டால் அவங்க அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்றும் அவன் கட்டளையிட்டான். அப்படியே தேசத்தில் எல்லாரும் பெரிய பெரிய அதிகாரிகள், மந்திரிகள், எல்லாருமே, அமைச்சர்கள் எல்லாருமே பணிந்து கொண்டாங்க. தேவனுடைய பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 தாசர்கள் அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருக்கே ஆராதனை செய்கிறவர்கள் அவங்க கண்டுக்கிறவே இல்லை. இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா 3 தாசர்களையும் அழைத்தார். அழைச்சு, நீங்க அப்படி நடந்துகிட்டது உண்மைத்தானா? இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னிசை வாத்தியங்கள் முழங்கும் போது நான் நிறுத்தி வைத்த அந்த பொற்சிலையை நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொன்னான். அதற்கு இந்த தேவதாசர்கள் என்ன சொன்னாங்க? நேபுகாத்நேச்சாரே, இதை குறித்து நாங்கள் உனக்கு மறு உத்தரவு சொல்ல எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எவ்வளோ தைரியமா பேசுறாங்க பாருங்க. ஒரு தேசத்தின் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரி, ராஜா, உமக்கு நாங்கள் பதில் சொல்ல ஒன்றும் அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தி வைத்த பொற்சிலைய நாங்கள் வணங்க போறதில்லை என்று அவ்வளவு தைரியமா அவர்கள் பதில் சொன்னாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் அக்கினி சூளையை சாதாரணமா இருந்த வெப்பத்தை 7 மடங்கு சூடாக்கும்படி சொல்லுவான். 7 மடங்கு அதை சூடேற்றும்படி சொல்லுவான். இவர்களை அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸோடையே கயர்ல கட்டி இவர்களை தூக்கி கொண்டு போடுவதற்கு இராணுவத்தில் இருக்கக்கூடிய பலசாலிகளை அழைத்து, பெரிய பராக்கிரமசாலிகள் இவங்களை தூக்கி நெருப்புல கொண்டு போய் வீசுறாங்க. நெருப்பின் மத்தியில வீசுறாங்க. அந்த இராணுவ பலசாலிகள் அந்த அக்கினி பலவந்த செய்து அவர்கள் அதே இடத்துல சுருண்டு விழுந்து சாகுறாங்க. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பின் நடுவிலே அவர்கள் வீசப்பட்டாங்க. 25-26. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். பாத்தீங்களா, ராஜா கவனிச்சுட்டே இருக்கிறான். தூரத்துல உட்காந்து 3 பேரையும் தூக்கி கட்டுண்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய் அக்கினியின் நடுவிலே போடப்பட்டாங்க. ஆனா இப்பொழுதோ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, கட்டவிழ்க்கப்பட்டு அக்கினியின் நடுவே உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். 3 பேர் அல்லவா நம்ம தூக்கி போட்டோம், இப்ப 4 பேர் உலாவுறாங்களே. அந்த 4ஆவது ஆளுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயல், தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு. தேவபுத்திரனுடைய சாயல். தேவனுடைய புத்திரன் யார்? தேவகுமாரனாகிய இயேசு தான். அவர்கள் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அவங்க வஸ்திரம் கருகுல, தலைமயிரும் கருகவில்லை. எத்தனை அற்புதம், எத்தனை ஆச்சரியம். உடனே ராஜா கிட்ட வந்து, தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். எத்தனை அதிசயம்! கர்த்தர் நடுவே இருக்கிறார், அக்கினியின் நடுவே. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று கர்த்தர் சொன்னார். 43:2 ஏசாயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினியின் ஜுவாலை உன்மேல் பற்றாது. கர்த்தருடைய வார்த்தை அது அப்படியே நடந்தது. ஏன்? அக்கினியின் நடுவே கர்த்தர். இப்படி கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார், சபையின் நடுவே இருக்கிறார். தேவ ஜனங்கள் வெள்ளத்துல பிரவேசிக்கும் போது வெள்ளத்தின் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் அக்கினிக்குள்ளே போகும்போது அவர் அக்கினியின் நடுவில் இருக்கிறார். இப்படி நடுவே இருக்கிறார் என்று வேதத்திலே நம்ம பல இடங்கள்ல வேத வாக்கியங்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி நடுவே இருக்கிற கர்த்தர் ஒரு நாள் திடீர்னு சொன்னார், இனி உங்கள் நடுவே நான் வரமாட்டேன், நான் உங்கள் நடுவே வருவதில்லை அப்படின்னு தேவ ஜனத்தோட சொன்னார். அதிர்ந்து போயிட்டாங்க. 40 நாள் வனாந்தரத்துல, 40 வருடம் வனாந்தர யாத்திரை. இதுல திடீர்னு தேவன் அப்படி சொல்லிட்டார். அவங்க கூடியே போனாரு, நடுவில் போய்கிட்டு இருக்கிறாரு. கூட நான் வரமாட்டேன், உங்கள் நடுவே வரமாட்டேன் என்று சொன்னார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு, ஏன்னா நான் வந்தா கட்டாயம் உங்களை கொன்னுருவேன், உங்களை நிர்மூலம் பண்ணிடுவேன். நான் உங்களை வழியிலே நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், உங்கள் நடுவே நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு. ஏன் அப்படி சொன்னாரு? எதனால அப்படி சொன்னாரு? 6வது வசனம் 6. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர், ஆகையால் இப்படி இவர் சொன்னார்ல, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். இல்லம்மா 5. ஏனென்றால், ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, என்ன சொன்னாலும் கழுத்து வணங்காது, கீழ்ப்படிய மாட்டாங்க, அடிப்படிய மாட்டாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனம். அது ஏன் அப்படி சொன்னார்? உங்கள் நடுவே வந்தா நான் கட்டாயம் உங்களை நிர்மூலம் பண்ணிடுவேன், ஆகவே நடுவே வரமாட்டேன் என்று சொன்ன காரணம் என்ன? ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஒரு நிமிஷத்துல உங்களை நான் அழிச்சு விடுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று. உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது, உங்களை நடத்த வேண்டியது என்ன நான் செய்வேன். ஆனா இதை கழட்டி போடுங்க, இதை கழட்டி போடுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்களை எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறது அப்பதான் விளங்கும் என்று சொன்னான். உடனே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் அந்த ஒரே பர்வதத்துல எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று கர்த்தர் சொன்னபடி வணங்கிட்டாங்க, கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஏன் அப்படி செய்தாங்க? ஏன் அப்படி சொன்னார்? போட சொன்னவரும் அவருதான், இப்ப கலட்ட சொல்றவரும் அவருதான். எகிப்திலிருந்து புறப்படும் போது எகிப்தியரிடம் பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கேட்டு வாங்குங்க, விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் நீங்க கேட்டு வாங்குங்க என்று சொன்னவரும் கர்த்தர் தான். எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் என்றே வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி பொண்ணு வெள்ளி எகிப்தியருடைய எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்திலையும் கழுத்துலையும் கையிலையும் எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டு தான் வராங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35-36. கர்த்தர் மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள். இவங்க இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற வரைக்கும் எகிப்து அங்க அழிஞ்சுக்கிட்டு போகுது 10 விதமான வாதையினால.
இவங்க நம்மளை விட்டு போனாலே போதும் என்று இவங்க கேட்டதையெல்லாம் மனதார கொடுத்தாங்க. வெள்ளியும் பொன்னும் விலை ஏறப்பெற்ற பொருள்களையெல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் கேட்டு வாங்க சொன்னதும் கர்த்தர் தான். இப்போ போட்டிருக்கிறாங்க, கலட்ட சொல்றதும் கர்த்தர் தான். ஏன்னா அதை கலட்டுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் செய்வேன் என்று சொன்னார். அப்ப எதுக்கு வாங்க சொன்னாரு? ஏன் இவங்க போட்டிருந்தாங்க? இவர் வாங்க சொன்னது எதற்காக? 40 வருட பிரயாணத்திலே அவங்கள் ஆசரிப்பு கூடாரம் கட்ட போறாங்க. கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசமாய் இருப்பதற்கு ஆசரிப்பு கூடாரம் கட்ட போறாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு வாசஸ்தலம், ஒரு பரிசுத்த ஸ்தலம் கட்டப்படுவதற்கு பொன் தேவை, வெள்ளி தேவை, விலையேறப்பெற்ற கற்கள் தேவை, விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் தேவை. அதுக்கு தான் வாங்க சொன்னார். இவங்க வாங்கி அதை தங்களே விக்கிரகமா மாறிட்டாங்க, போட்டுக்கிட்டாங்க. இப்ப கர்த்தர் சொன்னார், அதை கலட்டுங்க, இதை கலட்டுங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி மோசே சொல்றான். ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு ஜனங்கள் எல்லாரும் காணிக்கை கொண்டு வரணும். என்ன காணிக்கை கொண்டு வரணும்? 35ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலம். இப்ப இருக்கிற பொன்னு, வெள்ளி, வெண்கலம், விலையுயர்ந்த கற்கள், ரத்தின கற்கள், இதையெல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு போகணும். என்றால் அது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அவைகள் பயன்படுத்தப்படும். தங்கத்தால செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தது, வெண்கலத்தால செய்யப்பட வேண்டிய காரியங்கள், தூப பீடமெல்லாம் தங்கத்துல, பலிபீடமெல்லாம் வெண்கலத்துல, இன்னும் வெள்ளியில பாத்திரங்கள், இவைகளெல்லாம் இருந்தது. ஆசாரியர்கள் மார்பதக்கம், விலையேறப்பெற்ற ரத்தின கற்கள் இப்படி தேவைப்பட்டது. ஆகவே இவைகளெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் கர்த்தர் எகிப்தியரிடத்துல கேட்டு வாங்க சொன்னார். ஆனா இவங்க இதுவரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேதத்துல யாக்கோபு ஒன்று சொல்லுவார், நம்மளை பார்த்து சொல்லுவார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், பொன்னையும் வெள்ளியையும் விலையேற பெற்ற பொருள்களையும் சேகரித்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். தன்னுடைய நிருபத்துல 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, சேர்த்து வச்ச ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். நிறைய பொண்ணு, வெள்ளி, விலையேற பெற்ற டைமண்ட் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், ஏன் அணிஞ்சிருக்கிறோம். ஆனால் வேதத்துல பார்க்கிறோம், உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். நம்ம இன்னைக்கு அழகுக்காக போட்டிருக்கிறோம், நம்மை அலங்கரிப்பதற்காக காதுல, கழுத்துல, கையில இப்படி போட்டு நம்ம அழகு பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு விரோதமாய் சாட்சி கொடுப்பதற்காக இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க போட்டிருக்கிற பொன்னும் வெள்ளியும் அது துரு பிடித்து, அந்த துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்குமா? நீங்க அணிந்திருக்கிற பொன் வெள்ளி நகைகள் உங்களோட மாம்சத்தையே தின்னும். இன்னைக்கு எத்தனை பேர் கொடிய நோயினால, பயங்கரமான பலவீனங்களால் பாதிக்கப்பட்டு சரீரம் பலனற்று போகிறது.
ஒண்ணுமே செய்ய முடியாம தத்தளிக்கிறவங்க, தவிக்கிறவங்க எத்தனை பேர்? மாம்சத்தை தின்கிறது எது? பொன்வெள்ளி. நம்முடைய மாம்சம் இன்றைக்கு பலவீனப்பட்டு போகிறது. நம்முடைய மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை, பலன் இல்லை. ஏன்? பண ஆசை, பொன்வெள்ளி அலங்கரிப்பு, இவைகள் தான். இன்னும் என்னவா? கடைசி நாட்களிலே அது துரு பிடிக்கும். அந்த துரு நமக்கு விரோதமா சாட்சியா இருக்கும். நியாய தீர்ப்பு நாளையில நம்மளை பற்றி அது சாட்சி கொடுக்கும். ஆகவே கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. அருமையானவர்களே, நாம போறது மேல, கீழே இல்லை. ஆகவே பூமியில் உண்டானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுவோம், மேலானவைகளையே தேடுவோம். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னது போல, இனி நான் உன் நடுவே வரமாட்டேன். நான் நடுவே வந்தா உன்னை நான் கொண்டு போடுவேன், உன்னை நிர்மூலம் பண்ணிடுவேன், உன் நடுவே வரமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடாது. கர்த்தர் நம் நடுவே இருக்க வேண்டும் கடைசி மட்டும். அவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்த கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்மோட கடைசி மட்டும் இருக்கணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம் நடுவே, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம் நடுவே, நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நம் நடுவே, நம்முடைய சபையில் கர்த்தர் நம் நடுவே. வெள்ளத்தை கடந்து போறோமா? கர்த்தர் நம் நடுவே. அக்கினி போன்ற சோதனையா? கர்த்தர் நம் நடுவே இருக்க வேண்டும். உன் நடுவே நான் வரமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பொன், வெள்ளி, பண ஆசை, பொருளாசை, உலகாசை இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். பரம காணானை நாட வேண்டும், விரும்ப வேண்டும். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை சமீபம். நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ரெடி ஆயிருச்சு. நாமோ கர்த்தரை சந்திக்க இன்னும் ஆயத்தப்படவில்லை. ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி. அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எத்தனை வல்லமையுள்ள வார்த்தைகளாய் காணப்படுகிறது. நாங்கள் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். தெய்வ ஜனங்கள் உலகத்தாருக்கு ஒத்த வேஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை சந்திக்க இன்னும் ஆயத்தமாக்கப்படவில்லை. ஆண்டவரே, சந்தியும் சந்தியும். ஆண்டவரே, கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை தேட, நாட, அதை அடைந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் நடுவே நீர் கடைசி மட்டும் நீர் இருக்க வேண்டும். எங்களோடு கூட நீர் கடைசி மட்டும் வர வேண்டும். கர்த்தாவே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நீர் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். எங்களுடைய வாழ்விலே காணக்கூடிய குற்றம் குறைகளை பார்த்து உன் நடுவே நான் வரமாட்டேன் என்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னது போல எங்கள் வாழ்வில் இராதபடி ஆண்டவரே உணர்வை தாரும், உணர்வை தாரும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள, உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள, உம்மையை தஞ்சமாய் கொள்ள உணர்வை தாரும். நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாட்கள் கடைசி. ஆண்டவரே, மத்திய ஆகாயத்திலே மனுஷகுமாரன் வெளிப்படக்கூடிய காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தால் எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் நீர் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியமாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உலகத்தாரை போல, உலகத்தாருக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடிய இந்த வேஷமான வாழ்வு எங்களை விட்டு அகலட்டும். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்வு காணப்பட, எங்களுடைய நடை, உடை, பாவடை காணப்பட கிருபை அருளும். ஆண்டவரே, இயேசுவே, உள்ளங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை பக்குவப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை காத்துக்கொள்ளும். இந்த கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மிக வேகமாய் பரவி கொண்டு இருக்கிற ஆண்டவரே இந்த 3ஆம் அலைக்கு ஆண்டவரே தப்பித்துக் கொள்ள நீர் கிருபை அருளும், ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரமே சுவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.